இன்னைக்கு கல்வியை பற்றி பார்க்கலாங்க. எல்லா டெவலப் கண்ட்ரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்கூல் வரைக்கும் கம்ப்ளீட்டாக எஜுகேஷன் ஃப்ரீங்க. அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில், அங்கே ப்ரைவேட் ஸ்கூல்ஸே மோஸ்ட்டாக இருக்காதுங்க. பட் தமிழ்நாட்டில் 1980s வரைக்கும் அப்படி தாங்க இருந்துச்சு. எல்லா ஏழைகளும் சரி, பணக்காரங்களும் சரி, அந்த ஏரியாவில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் தாங்க படித்தாங்க, 1-2 கான்வெண்ட்டை தவிர. பட் இப்போ பார்த்தீங்கன்னா, அங்கே தெரு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்துருச்சுங்க. ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா 50,000 பத்து லட்ச ரூபா வரைக்கும் வருஷம் ஃபீஸ் வாங்குறாங்க. இதனால ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு சொசைட்டியில் ஒரு இன்இக்வாலிட்டி பிரிவினையும் ஏற்பட்டுருதுங்க. அதாவது ரிச் பீப்புள், அல்ட்ரா ரிச் பீப்புள், மிடில் கிளாஸு, புவர் அப்படின்னு பிரிச்சிடுறாங்க. இதை எப்படி மாற்றலாம்? ஒரு படிக்கிறப்பே ஒரு சமத்துவம், சமூக நீதி பிரிவுனாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னாங்க, நம்ம ஸ்டேட் சிலபஸ் மட்டும் இல்லாமல் சிபிஎஸ்சி சிலபஸையும் கொண்டு வரணுங்க. தமிழ் மீடியத்தையும் வைங்க, இங்கிலீஷ் மீடியத்தையும் வைங்க. யாருக்கு எந்த சிலபஸ் வேணுமோ அவங்க போய் சேர்ந்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமங்க, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், கலெக்டர்ஸ், கமிஷனர்ஸ் எல்லாரும் அவங்க பசங்க பிள்ளைங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் தாங்க படிக்க வைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மினிஸ்டர்ஸும் அவங்க பசங்க பிள்ளைங்க பேரங்களும் அதில் படிக்க வச்சாங்கன்னாங்க, இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் கம்மிங்கிற ஒரு சினாரியோ மாறிடுங்க. நம்மளுக்கு எஜுகேஷன் ஃப்ரீயாக கிடைக்குங்க. இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க.